வாங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியில் வந்து இதே மாதிரி ஒரு ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிஸார்டர் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அங்கங்கே கேரியர் இருப்பாங்க. அதாவது ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் கேரி பண்ணுற குரோமோசோம் உள்ள கேரியர் இருப்பாங்க. யாருக்கும் தெரியாது பார்த்துங்க வந்துட்டு. சரி, இந்த ஃபேமிலியில் வந்து 2 பேர் மேரேஜ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் கேரியராகவும், அதாவது ஒரு டிஃபெக்டிவ் ஜீனை கொண்டு வராகவும், இன்னொரு ஆள் வந்து கேரியர் இல்லாமல் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பார்த்துங்க வந்துட்டு. ஆனால் வந்து ஒரு கேரியர் ஆணும் ஒரு கேரியர் பெண்ணும் கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் வந்துட்டு, இவங்க கேரியராக இருக்குதுன்னா அவங்களுக்கு டிசீஸ் எதுவுமே தெரியாது, சாதாரணமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க வந்துட்டு. இவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு வந்து 4இல் ஒரு பகுதி, அதாவது 25% வந்து டிசீஸ் ஆட்டோசோமல் ரிசெசிவ் மரபணு கோளாறு டிசீஸ் உள்ள குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 25% வந்து நார்மல் குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 50% வந்து அந்த கேரியராக பிறகு வாய்ப்பு இருக்குது. இதுதான் சிம்பிளாக உதாரணம்.